இன்றைக்கு விடுதலை நாளாக சுதந்திர தின நாளாக இருப்பதனால தியாகத்தினாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. எல்லாமே சும்மா சாதாரண விஜய் கேட்கணும்னு நாம வாங்கல. எதனால கிடைச்சதுன்னா எல்லாம் வாழ்ந்ததுனால ஓட்டினால கிடைச்சது. இப்பொழுது தியாகத்தை பற்றி நம்முடைய வித்யார்த்தி ரமேஷ் அவர்கள் நமக்கு உரையாற்றுவார். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊழி தித்திக்கும் ஆனந்தத்தேனே பராபரமே. ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவர்கள் தேடும் பொருளான நட்பே பராபரமே. சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழும் உத்தமக்கான நல்லுறவே பராபரமே. ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ வாய் திறந்து பகராய் பராபரமே. அன்பம் பணி செய்ய என்னை யாழாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேவந்தனையே பராபரமே. எல்லாம் அல்ல இறைவனுடைய கருணையினால் தவத்திரு மதுரானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய தவத்தின் காரணமாக நாம் எல்லோரும் இங்கு கூடியிருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதை சிறமேல் தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி தவத்திரு சைதன்யானந்தஜி மகாராஜ் அவர் வழியில் இந்த மாபெரும் அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவாத்மானந்தஜி மகாராஜ் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி நம்முடைய பகவத்கீதையினுடைய புகழாக ஒரு பாடல் வரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதேகிரும் யத் கிருபாதமுகம் வந்து பரமானந்த மாதவம். அந்த பரம ஆனந்த மாதவன் நமக்கு தந்த கீதையை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கீதா 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 என்று தியாகி தாகி தாகி என்று மாறும். தாகி என்பது தியாகி என்கின்ற வார்த்தையினுடைய கருப்பொருள். அந்த தியாகி என்கின்ற தியாகத்தை நம்முடைய வழிகாட்டுதலாக கொண்டது நமது பாரத தேசம். நமக்கு தெரியும், நமது தேசத்தினுடைய சுதந்திர தினத்தில் அந்த கொடியிலே மேலே இருப்பது காவி. அந்த காவி கொடி என்பது நமது தியாகத்தினுடைய அடையாளம். அது தியாகத்துக்கு அடையாளம். அந்த தியாகத்துக்கு அடையாளமாகிய காவி கொடியை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான் நம்முடைய தியாகிகளை பற்றி கொஞ்சம் நினைவு கொள்ள வேண்டியது கண்டிப்பாக தேவை. ஏனென்று சொன்னால் நாம் இங்கே இருந்து இப்படி விஷயத்தை கேட்பதற்கும் பேசுவதற்கும் பட்டம் பெறுவதற்கும் பரிசுகளை பெறுவதற்குமான வாய்ப்பு நமக்கு ஏன் கிடைத்தது என்று சொன்னால் அந்த பெரியவர்கள் நமக்காக வேண்டிப்பட்ட கஷ்டம், நமக்காக பட்ட அந்த துன்பங்கள் காரணமாக பேசும்போது அவர் சொன்னார், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பணிபுரிதல் என்பது இவ்வளவு எழுப்பம் அல்ல, இவ்வளவு சிம்பிள் அல்ல. இங்கிருந்த இந்த மாதிரி கூட்டம் கூடுவதற்கு வந்து சேரக்கூட முடியாத ஒரு நிலைமையிலே ஆயிரக்கணக்கான பேர்கள் நம்முடைய தேசத்திலே பணியாற்றினார்கள். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய நினைவு நமக்கு இருக்க வேண்டும். நான் இங்கே சொல்லும் பொழுது எனக்கு அந்த மாதிரி தியாகங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தியாகம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 பேரை நான் எப்பொழுதும் நினைவு கொள்வது உண்டு. ஒன்று பரம பூஜனிய டாக்டர் கேசவ பலிராம் கட்கேவார். அவர் 1925ஆம் ஆண்டு அந்த காலகட்டங்களிலே ஆங்கிலேய ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்திலே மருத்துவ பணியை நன்றாக செய்து லட்சக்கணக்கான ரூபாயை சம்பாதித்து சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். அன்றைக்கு இந்துக்கள் படக்கூடிய அந்த அவருடைய ஊரில் இந்துக்கள் பட்ட கஷ்டம், இதே கஷ்டத்தை தான் நம்முடைய தேசம் முழுக்க இந்துக்கள் படுவார்கள் என்பது அவர்களுடைய உணர்ச்சியிலே வந்ததனால் சுவாமி கேட்டார், மலப்பக்கத்தில் என்ன நடக்கின்றது என்று நமக்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை. பங்களாதேஷில் என்ன நடக்கின்றது என்று சுவாமி கேட்டபோது நிறைய பேருக்கு தெரியவில்லை. இந்த பங்களாதேஷும் மலப்பக்கத்திலும் இந்துக்கள் படக்கூடிய கஷ்டம் நமக்கு உணர வேண்டும், அது நமக்கு வீழாக வேண்டும். அதுபோல அந்த டாக்டர் கேசவபலிராம் கட்கேவார் அவருக்கு அந்த மனசிலே உருவாகி உணர்வான காரணத்தால் அவர் செய்த தியாகம் தான் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். எங்கே சென்றாலும் எந்த காலத்தில் ஆனாலும் உலகம் முழுக்க எங்கானாலும் இந்த ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம்
ஒருவர் சுயம் சேவனாக இருக்கின்றார், ஒருவர் இந்துவாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் முதலிலே வணங்க வேண்டிய ஒரு உருவம் அது டாக்டர் கேசவல் தான் விற்கவார். ஏனென்று சொன்னால், செல்வத்தை தந்தேன், உடலின் உழைப்பினை தந்தேன், திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன், என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதா, குருவே உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம் என்று நாமெல்லாம் அர்ப்பணமாக இருக்கக்கூடிய காவி கொடியை ஏன் அவர் நினைத்தால் நான் தான் இந்த அமைப்புக்கு தலைவர், நான் தான் என்னுடைய குரு என்று தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். அவர் காவி கொடியை முன்னிலைப்படுத்திய தியாகம் தான் இந்த அளவுக்கு இன்னும் ஒரு வருடத்திலே அது நூற்றாண்டை காணக்கூடிய நிலைமையிலே வந்திருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய அந்த தியாகம் அதற்கு அடுத்தபடியான மிகப்பெரிய தியாகம் நம்முடைய மதுரானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய தியாகம். நம்முடைய ரவிக்குமார்ஜி சொல்லும் பொழுது சொன்னார், அவருடைய காலத்திலே ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியாது, சைக்கிள்ல எடுத்து போக வேண்டும், நடந்து போக வேண்டும். சமய மாநாடுகளுக்கு போகும் பொழுது பஸ்ஸிலே போவோம், திரும்ப வரும்பொழுது அந்த பஸ் வசதி இருக்காது வெள்ளி வேலைக்கு வந்து சேர. சுவாமி நடந்து வந்திருக்கக்கூடிய அனுபவங்கள் பலரும் உண்டு. இப்படி கஷ்டப்பட்டு அன்று அவரும் பட்டதாரி, அந்த காலத்திலே பட்டதாரியாக இருந்தவர்களுக்கு வேலை கிடைப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த சமயத்துக்காக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கிளம்ப வேண்டிய அந்த பிரகாசத்துக்காக, அந்த தீபத்துக்காக, அந்த வித்திய ஜோதிக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ஆசிரமத்திலே இந்து தர்ம வித்யாபீடத்தை ஸ்தாபித்து நம்மை ஒவ்வொருவரையும் இந்துக்களாக இன்று நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் வைத்துக் கொண்டார் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே முழு மன தாக்கத்தோடு நாம் நினைவு கொள்ள வேண்டிய தியாகி அவர். அவருடைய நினைவு நமக்கு ஒருபொழுதும் விட்டு போகக்கூடாது. அவருடன் பழகி இருப்பவர்கள் கொஞ்சம் பேராக தான் இருப்போம் இன்றைக்கு. ஆனால் ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய கையில் இருக்கக்கூடிய தொடக்கநிலை, இளநிலை, வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை புத்தகங்களை தொடர்ந்து பார்க்கும் பொழுது தொகுத்தவர் தொகுப்பாசிரியர் தவத்திரு சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த காட்சியை காணும்போது நமக்கு கண்ணீர் வர வேண்டும். என்று சொன்னால் அவருடைய அறிவு, அவருடைய ஞானத்தை, அவருடைய வேத ஞானத்தை நாம் படிக்கக்கூடிய பல துணிப்பாளர்கள் எல்லாம் அவர் எழுதியது. அவ்வளவு பெரிய ஆள் கீழே ஒரு இடத்திலும் நாம் இன்றைக்கு தெரியும் கவி பேரரசு, கவிக்கோ, கவிக்கூ என்றெல்லாம் ஒவ்வொருவரும் பட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அற்புதமான கவிதைகளை எழுதிய அவர் ஒரு இடத்திலுமே மதுரானந்தர் எழுதியது என்று அவர் ஒரு இடத்திலுமே சொல்லவில்லை. நாம் தான் அவரை சொல்லி பெருமைப்படுத்த வேண்டும், நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட யாகம், அப்படிப்பட்ட தன்னுடைய அறிவை நமக்காக எடுத்து தந்த சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ் அவர்கள், அவருடைய தவம், அந்த தவத்தினுடைய வல்லமை தான் இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கின்றது. சுவாமி சேதனானந்தஜி மகாராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், என்னுடைய தவம் குறைந்து போன காரணத்தால் தான் சமயப்புக்கு ஆட்கள் வரவில்லை என்று அவர் சொன்னார். அவருடைய தவத்தை பற்றி நம்மால் சொல்ல முடியாது, நான் அதற்கு சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடன் பழகிய பழக்கம், அந்த காலம், அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். உங்கள் ஒருவருக்கும் தெரியும் தான், இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு தெரியும். நான் அதை இங்கு சொல்லி காட்டுவது என்பது ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட தவத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த தவத்தினுடைய பலன் எங்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தவம் செய்ய வேண்டும். நம்முடைய தவங்கள் தான், ஒவ்வொருவருடைய தவம் தான் இங்கே நம்மை சேர்க்க வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். வாஞ்சிநாதனை பற்றி சுவாமி சொன்னார். வாஞ்சிநாதன் 4 மாத கற்பனையாக தன்னுடைய மனைவியை விட்டு அந்த ஆழ்துறையை சுட்டுக்கொள்ள சென்ற போது அவர் ஒன்றுமே நினைக்கவில்லை. நாளை எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆணாக இருக்குமா, பெண்ணாக இருக்குமா, அது அப்பா என்று யாரை கேட்கும் என்று எல்லாம் அவர் ஒன்று சிந்திக்கவில்லை. எனது தேசத்திலே எனது வீரர்களை, எனது அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை துன்புறுத்தி அவனை அழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அவர் வேறு எந்த விதமான இலவாக்கும் பிரதிபலனும் அவர் இலவாக்கவில்லை. செக்கிருந்த செம்மல் என்று சொல்லக்கூடிய வஉசி தூத்துக்குடியிலே கோடீஸ்வரர், அவர் கடைசியிலே செக்கிருத்து வாடி, அதுபோல சுப்பிரமணிய சிவா தொழுநோயாளியினுடைய மூத்திரத்தையும் பழுப்பையும் அவருக்கு குடிக்க கொடுத்து அவரையும் தொழுநோயாளியாக்கி தெருவிலே அலைய விட்டு ஆங்கிலேயன். அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் நாம் அவர்களை பெருமைப்படுத்துவோம் என்றோ சுவாமி சொன்னது போல தியாகி பென்ஷன் கிடைக்கும் என்பதற்காக ஒன்றும் அவர்கள் செய்யவில்லை. அந்த இருந்த நேரத்திலே என்னுடைய தேசத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய துரோகிகளை அழிக்க வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும். இங்கிருந்து கப்பலேறி கஷ்டப்பட்டு இங்கிலாந்து போய் அங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே போய் குண்டு வீசக்கூடிய அளவுக்கு எண்ணம் ஏன் வந்தது?
அவர்களுக்கு அந்த தியாக உணர்ச்சி இருந்தது. அங்க போய் குண்டு வீசினால் தப்பி வர முடியும் என்று அவர்களுக்கு தெரியுமா? தப்பி வர முடியாது என்று நன்றாக தெரிந்தவர்களும் கூட அவர்கள் அங்கே போய் அந்த தியாகத்தை செய்தார்கள் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு அவர்களை நினைவு கொள்ள வேண்டும். நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தியாகத்தை செய்யவில்லை, அது ஒரு விஷயம். ஆனால் அவர்களை நினைவு கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் மோசமானவர்களாகி விடுவோம் என்பது ஒரு ஆணித்தரமான உண்மை. ஆகவே ஒவ்வொரு தேசபக்தர்களையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நல்லவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த நினைவு நமக்கு இருக்கும் பொழுது இன்று நாம் செய்ய வேண்டிய தியாகம் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு பாடல் உண்டு, தேசமே நமக்கு எல்லாம் கொடுக்குது. அதிலே வரும், பெரு வெயில் காலத்திலே நமக்கு மரங்கள் நிழல் தருகின்றன. தருவது நகுமண மணலை தொடுத்திட அழகிய பூமாலை. அந்த மரங்கள் செய்யக்கூடிய தியாகம் போல நாம் ஒவ்வொருவரும் தியாகம் செய்ய வேண்டும். என்ன தியாகம் செய்ய வேண்டும்? சொத்து தியாகம் செய்ய வேண்டாம், நகைகளை தியாகம் செய்ய வேண்டாம், பணத்தை தியாகம் செய்ய வேண்டாம். நாம் செய்யக்கூடிய பணியே தியாக பணி. ஏனென்று சொன்னால், சமய வகுப்பு ஆசிரியர்களாக நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய ஒரு பாடல்ல வரும், தன்னெலும் வீழ்ந்த ததீசி முனியும் தன்னை அழித்த சம்யம் ராவும் தலையை கொடுத்த குமணன் போன்ற தியாகிய தாயவளாம். தன் எலும்பீந்த ததீசி முனி, அந்த ததீசி முனியை மனதிலே வைத்துக் கொண்டுதான் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் அன்புடையார் எல்லாம் அன்புலாக எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்புள்ளவர்கள் தங்களுடைய எலும்பையே பிறருக்கு கொடுப்பார்கள் என்று திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதும் போது அவருடைய சிந்தையிலே இருந்தது ததீசி முனியாகத்தான் இருக்கும். இன்றைக்கு இவர்கள் சொல்லுகின்றார்கள் திருவள்ளுவர் இயேசுக்கு கூட்டுகிறாரே. திருவள்ளுவர் பிறந்தது எப்பொழுது, இயேசு பிறந்தது எப்பொழுது நமக்கு தெரியும். நாம் அதை படிக்க வேண்டும், இதை கண்டஸ்ட் பண்ண வேண்டும். திருக்குறள் எத்தனை அடையாளங்கள் இருக்கின்றது, அது இந்து மத நூல் என்று அந்த திருக்குறளில் அவர் சொன்ன தியாகம், ததீசி முனியுடைய தியாகம், அதே போன்ற தியாகத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல், எந்த விதமான ஒரு சம்பளம் கூட எதிர்பாராமல் நீங்கள் ஒவ்வொருவரும் சமய ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அது மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகம் இன்னும் தொடராக வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய தேசபக்தர்களை நினைவு கொண்டு நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எப்படி தெய்வ பக்தியை சொல்லிக் கொடுக்கின்றோமோ அதே சதவிகித அதே உணர்ச்சியோடு தேசபக்தர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சத்ரபதி சிவாஜியை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ராணா பிரதாப் சிங்கனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தரையிலே கிடந்து வாங்கினார், அந்நியனை அழிக்கும் வரை நான் மெத்தையிலே படுக்க மாட்டேன் என்று சொல்லி தரையிலே கிடந்து கஷ்டப்பட்டவர். அவர் கஷ்டப்பட்டது இன்றைக்கு நாம் இதை சொல்லுவோம் என்பதற்காக அல்ல, ஆனால் இந்த தேசத்தினுடைய விடிவெள்ளிக்காக கஷ்டப்பட்ட ஒவ்வொரு தியாகிகளையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே அந்த எண்ணம் இருக்க வேண்டும். மரங்கள் நமக்கு தியாகம் செய்கின்றன, நாம் எல்லோரும் சாப்பிடுகின்றோம். இங்கே நிற்கக்கூடிய தென்னை மரங்கள்ல தேங்காய் காய்க்கின்றது, இளநீர் காய்க்கின்றது, நாம நட்டோம். நம்முடைய வீட்டில் இன்றைக்கு தேங்காய் வெட்டக்கூடிய தென்னை மரம் நாம நட்டோம். நம்முடைய முன்னோர்கள் யாரோ நட்டுவிட்டு போனார்கள். அவர்கள் நட்டுவிட்டு போன தென்னை மரத்திலிருந்து நாம் இன்றைக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கின்றோம். அதுபோல நாம் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு செய்ய வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய காவி கொடியை, தியாகத்தை முன்னிறுத்தி தியாக தேசமாக இருந்த நம்முடைய பாரதத்தை ஆட்சி செய்தவர்கள் நம்முடைய தியாகத்தை முன்னிறுத்தி காட்டாத காரணத்தால் நாம் இன்றைக்கு 3 வருடத்திலே காய்க்கின்ற தென்னை மரத்தை நடுகின்றோம், 3 மாசத்திலே காய்க்கின்ற ரம்புட்டானை நடுகின்றோம், 3 மாசத்திலே காய்க்கின்ற மாமரத்தை நடுகின்றோம், ஆண்டு முழுக்க காய்க்கின்ற பிராமரத்தை நடுகின்றோம். கேட்டால் நான் கஷ்டப்பட்டு நடுகின்றேன், எனக்கு ஒரு பழம் சாப்பிட வேண்டாமா? இப்படி ஹைபிரிட்டாக நம்மை மாற்றியதுதான் இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு செய்து தந்த உதவியை தவிர, தியாகம் செய்த நம்முடைய தாத்தாக்களை போல நம்மளை வாழ விடாதவர்கள் அந்த ஆட்சியாளர்கள். அது மாறி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே நம்முடைய தியாகிகளை நாம் உணர்வோம். வாஞ்சிநாதனுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டுகின்றார்கள். வாஞ்சிநாதன் ஐயர் ஆஷ்துரை என்கின்ற ஒரு நல்ல மனிதரை சுட்டு கொண்டு விட்ட துரோகி, அதனால் வாஞ்சிநாதனை அழிக்க வேண்டும், வாஞ்சிநாதனை கொண்டாடக்கூடாது என்று தூத்துக்குடியிலே அவன் போஸ்ட் போட்டுக் கொண்டிருக்கின்றான். எவ்வளவு கேவலமான சிந்தனை நிலைமையிலே நம்முடைய தேசத்தை நம்முடைய கடந்த 50 ஆண்டு கால ஆட்சிகள் ஆக்கிவிட்டன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புதிய தலைமுறை, புதிய குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். தியாகமே எல்லா விஷயத்துக்கும் மேன்மையாக இருக்கும். தியாகி தியாகி என்கின்ற அந்த கீதா வழியிலே நடந்து நாம் நம்முடைய
தேசத்தை மேம்படுத்துவோம், சமய பணியை மேம்படுத்துவோம், சமய உணர்ச்சி உள்ளவர்களாக, தேச உணர்ச்சி உள்ளவர்களாக நீண்ட காலம் வாழ்ந்து சமய பணியாற்றுவோம். அதற்கு நம்முடைய உயர்ந்த இடத்திலே இருந்து நம்மை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய மதுரானந்தஜி மகராஜ் முதல் சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ், சிவாத்மானந்தஜி மகராஜ் போன்றவர்களுடைய தவங்கள், நம்முடைய ரவிக்குமார்ஜி போன்றவர்களுடைய தவங்கள் நம்மளை ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்தித்து என்னையும் இந்த இடத்திலே ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்கு எல்லாம் உள்ள இறை சக்தி என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். மகிழ்ச்சி.